தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பங்கேற்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்தும் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு இன்று மாலை 4 மணிக்கு கும்பகோணத்தில். மற்ற கட்சிக்கு ஆதரவு கொடுத்து காங்கிரஸ் தேய்ந்து போகிறது. ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் பழைய நிலைமைக்கு காங்கிரஸ் வரும் என்றும், எனவே தவேக உடன் கூட்டணிக்கான வாய்ப்பை காங்கிரஸ் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் விஜயனுடைய தந்தை எஸ். ஏ. சந்திரசேகர் வெளிப்படையாக அழைப்பு விடுத்திருக்கிறார். தவேகவுடன் காங்கிரஸ் கூட்டணி சேருமா, சாதக பாதகங்கள் என்ன என்பதை அலச இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கார்கே. ஓவர் டு யூ கார்கே. தவேக காங்கிரஸை எதிர்பார்த்து காத்திருக்கிறது அப்படின்றது அரசியல் அரங்கத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள். காங்கிரஸ் வரும், காங்கிரஸோடு விசிகா வரும் அப்படின்னு தான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் யாரும் வரவில்லை. ஆனால் இதை இப்போ எஸ். ஏ. சந்திரசேகருடைய அழைப்பு அப்படின்னு மட்டும் பார்க்காம தவேகவுடைய அழைப்பு அப்படின்னு தான் பார்க்கணும். காரணம் என்ன அப்படின்னா, திரு எஸ். அவர்கள் கட்சியில் பெரிய பொறுப்புகள் இல்லை அப்படின்னாலும் கூட அவர் விஜயனுடைய தந்தை. இதையும் தாண்டி காங்கிரஸோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர். ராகுல் காந்தியை விஜய் சந்தித்த போதும் சரி, அப்போதெல்லாம் உடன் இருந்தவர். ஒரு காலகட்டத்தில் ஒரு பேச்சு இருந்தது, என்ன அப்படின்னா, இவங்க காங்கிரஸ் தயவில் எம்பி ஆக போகிறாங்க அப்படின்ற பேச்சுக்கள்லாம் இருந்தது. காங்கிரஸினுடைய இளைஞர் அணியினுடைய தலைவராக விஜய் வரப்போறாரு அப்படின்றதெல்லாம் 2012-13 காலகட்டத்தில் இருந்த பேச்சுக்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த ஒரு சூழலில் தான் விஜயோடு ராகுல் காந்தி ஏற்கனவே இந்த கரூர் நிகழ்வின் போது பேசினார் அப்படின்றத பார்க்குறோம். காங்கிரஸ் கட்சியிலிருந்து இன்னொரு குரலாக விஜயோடு ஏன் போகக்கூடாது அப்படின்னு டெல்லியில் ராகுல் வரை ஆலோசனை சென்றதும் குறிப்பிடத்தக்கது. கட்சியில் பதவிகளில் பொறுப்புகளில் திரு எஸ். இல்லை அப்படின்னாலும் கூட சில நாட்களுக்கு முன்பு நட்பு சக்திகள் இல்லாவிட்டாலும் தனித்து நாங்கள் களமிறங்குவோம் அப்படின்னு தவேகவுடைய சிறப்பு செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. அப்படின்னா யாரையோ எதிர்பார்த்திருக்கிறாங்க, வந்தா வாங்க, வராட்டினாலும் நாங்கள் தனித்து போட்டியிடுவோம் அப்படின்ற அழைப்பு அது. சரி, இப்படி எந்த மாதிரி அழைப்பு விடுத்திருக்கிறார் திரு எஸ். அதனை பார்க்கலாம். ஒரு சரித்திரம் இருக்கு, பாரம்பரியம் இருக்கு, ஒரு வரலாறு இருக்கு. ஒரு வரலாறு இருக்கிற கட்சி இன்னைக்கு தேஞ்சு போச்சு. பவர் இல்ல. ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து இவங்க தேஞ்சு போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஒரு பவரை நாங்க கொடுக்கிறோம். நாங்க இல்ல, விஜய் அவர்கள் கொடுக்கிறேன்ற அந்த பவருக்கு நீங்க வந்தீங்கன்னா காங்கிரஸ் மறுபடியும் அந்த வரலாறு தக்க வச்சுக்கணும். இந்த வாய்ப்பை அவங்க தான் பயன்படுத்தணும். பவரை நாங்கள் கொடுக்குறோம், அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க வேண்டியது அவங்க தான் அப்படின்னு காங்கிரஸுக்கு அழைப்பு விடுக்கிறார். காங்கிரஸுடைய குரல் என்ன அப்படின்னா, காங்கிரஸும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கிறது, அப்போ தான் நாங்கள் கட்சியை வளர்க்க முடியும் அப்படின்றாங்க. விஜய் தன்னுடைய கட்சியை தொடங்கிய முதல் மாநாட்டிலே சொல்லிட்டாரு, நாம் தனித்து ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னாலும் கூட்டணி ஆட்சி அமைப்போம், நம்மோடு வர்றவங்களுக்கு பங்கு கொடுப்போம் அப்படின்னு. இப்போது காங்கிரஸில் 2 குரல்கள் ஒலித்து வருகிறது. இந்த குரல்களால் தான் டெல்லியில் ஒரு பஞ்சாயத்தே நடந்தது, பொங்கல் தினத்தன்று அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா தான் கூட்டணி பற்றி யாரும் வாய் திறக்கக்கூடாது அப்படின்னு தமிழக காங்கிரஸுக்கு மேலிடம் உத்தரவிட்டது. இதோடு மட்டுமல்லாமல் இதில் ஏதாவது டெவலப்மெண்ட் இருக்கா, இல்லை வெறும் எஸ்எஸ்சியோட பேச்சு அப்படின்னு மட்டும் பார்க்காம திரு கிறிஸ் சோடங்கர் என்ன சொல்றாருன்னா, நாங்க ஒரு குழு போட்டோம், அந்த குழு திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தும் அப்படின்னு அறிவிச்சோம். ஆனால் அந்த பேச்சுவார்த்தை நடக்கவில்லை, திமுக குழு போடல, நாங்க காத்துட்டு இருக்கோம் 15 நாட்களுக்கு மேலாகன்னு வெளிப்படையாவே பேசிட்டார். அப்படின்னா திமுக இந்த தரப்புல இருந்து இவங்க ஆர்வம் காட்டலையா, இல்லை அவங்க மேலிடத்தோட டீல் பண்றாங்களா அப்படின்ற கேள்விகள் இருந்தது. இதற்கு மத்தியில் தான் ராகுல் காந்தியை நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கக்கூடிய இந்த சூழலில் கனிமொழி திமுக எம்பி அவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார் அப்படின்ற தகவலும் வந்திருக்கிறது. அங்க எவ்வளவு தொகுதிகள் கொடுக்க முடியும் அப்படின்றத பேசியிருக்கதாகவும், ஏற்கனவே கொடுக்கப்பட்டதை விட கூடுதலான இடங்கள் எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு பேசப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றதெல்லாம் போன முறையே ராகுல்கிட்ட போய் முற்றுப்புள்ளி வச்சாச்சு அப்படின்றதையும் அந்த வட்டாரத்திலிருந்து சொல்றாங்க. சரி, இந்த நம்பருக்கு ஒத்துக்கிட்டா காங்கிரஸ் இங்க இருக்கு. இன்னும் அவங்க என்னன்னா, பழைய முடிவு தொடரும், ஆனா புது முடிவு எடுக்கல அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. அதாவது என்னன்னா, திமுக கூட்டணியை விமர்சிக்க கூடாது, அதே நேரத்தில் வேறு யாருக்கும் கருத்துக்கள் ஆதரவாக சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டது. இதற்கு மத்தியில் தான் தமிழக அரசியலுக்கு விசில் அடிக்கப்பட்டு விட்டதுன்னு பிரவீன் சக்கரவர்த்தி மீண்டும் அதை பேசினார். திரு தளபதி, அதாவது திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூருக்கும் ஜோதிமணிக்கும் சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல, இவங்க 2 பேரும் போர்க்கொடி தூக்க, அதற்கு மத்தியில் செல்வ பிறந்தகை அறிக்கை விட்டதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ கூட்டணி உடன்பாடு திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் ஏற்படுகின்ற வரை தவேக அவர்களை கூட்டணிக்குள்ள அழைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவாங்க அப்படின்றது அரசியல் விமர்சகருடைய பார்வை. தவேகவை காட்டி கூடுதல் இடங்களை பெறுவதற்கு அவர்களும் திமுகவிடம் முயற்சி செய்வார்கள் அப்படின்றது காங்கிரசுடைய பார்வையாக இருக்கிறது. ஸோ காங்கிரஸ் கூட்டணியெல்லாம் மாற மாட்டாங்க,
தாவேகா ஒரு ஆப்ஷனாக காட்டி திமுகவிடமிருந்து கூடுதல் இடங்களை பெறுவாங்க. ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கூட்டணி முறிவுலாம் அறிவிச்சு 63 சீட்டுகளை 2011 பெற்றது வரலாறு அப்படின்ற விஷயங்களை குறிப்பிடுறாங்க. இதெல்லாம் எப்போ செட்டில் ஆகும் அப்படின்னா, காங்கிரஸ் ஒரு முடிவெடுத்து திமுக கூட்டணியில் தான் இருக்கு, நம்பர் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிந்தா அடுத்தடுத்து இப்போ விஜயோட செல்வதற்காக காத்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்களும் ஒரு முடிவுக்கு வருவாங்க. இப்போது களத்தில் வெளியில் யாரெல்லாம் இருக்காங்க? ஓபிஎஸ், டாக்டர் ராமதாஸ், தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் தேமுதிகக்கு மட்டும்தான் 3 ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னாங்க. ஓபிஎஸ்க்கும் அதே மாதிரி, ராமதாஸ் அவர்களுக்கும் அதே மாதிரி. ஆனால் திரு ராமதாஸ் அவர்கள் விஜய் ஒரு நடிகர், அவர் எதிர்த்து போவாங்களா மருத்துவர் ராமதாஸ் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறது. இப்போ காங்கிரஸ் வர்றதை பொறுத்து தான் மற்றவங்களை உள்ள சேர்த்துக்கிறதா அப்படின்றத திமுகவும் அதே நேரத்தில் தாவேகாவும் முடிவெடுக்கும் அப்படின்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். காங்கிரஸ் திமுக கூட்டணி உடன்பாடு கையெழுத்தானா மற்ற கூட்டணி கட்சிகளுடைய நிலைப்பாடு செட்டில் ஆகும் அப்படின்றத. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பங்கேற்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்தும் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு இன்று மாலை 4 மணிக்கு கும்பகோணத்தில்